வயதான ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்கும், சிறுநீர் பிரச்சனை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறுநீர் போற பாதையில ஒரு ஜவ்வு இருக்கும். அது சில வயதான எல்லாருக்குமே ஆண்களுக்கு கொஞ்சம் வீக்கமா இருக்கும். அதனுடைய குணம் என்ன, அடிக்கடி யூரின் போற மாதிரி இருக்கும், அல்லது சில பேருக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்களுக்கு மக்காவில் ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் என்னவென்றால், உள்ள இருப்பாங்க பள்ளிக்குள்ள, அர்ஜென்ட்டா வரும் யூரின், வெளியே வர முடியாது. குறிப்பா ஜும்மா அன்று இது நாம கண்ணால அனுபவிக்கிறோம். எப்படி என்றால், ஜும்மாவுக்கு நீங்கள் ஹரமுக்குள்ளால, மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிவாசலுக்குள்ளால ஜும்மால உள்ள இடம் கிடைக்கணும்னா 9 மணிக்கு உள்ள இருக்கணும். அப்படின்னா நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 9 மணிக்கு காலையில உள்ள போற ஒருத்தர் ஒது எடுத்துட்டு போறாங்கன்னு வைங்களேன். இப்போ எப்ப ஜும்மா முடியும்? 1 மணி ஆயிரும். வெளியே வரும்போது கூட்டம் வெளியே அந்த கூட்டம் வெளியே வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்போ இவங்க 4ல இருந்து 5 மணி நேரம் யூரினை அடக்கிறோம். ஸோ இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறது என்றால், முடிந்த அளவுக்கு சாதாரணமாக எல்லாருக்குமே சொல்றது என்னவென்றால், ஹரம்குள்ள போனீங்கன்னா போறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரூம்லையோ இல்லை அந்த ஹரம்ல இருக்கிற டாய்லெட்லையோ யூரின் போயிட்டு சிறுநீர் கழித்து விட்டு ஒது எடுத்துட்டு உள்ள போயிருங்க. சரிங்களா? அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு நினைக்க வேண்டாம். அந்த இடத்துல ஜும்மா அன்று கையில் வச்சிடுங்க. ஜம்ஜம் இருக்குன்னு சொல்லி அடிக்கடின்னு எடுத்து குடிச்சிடாதீங்க. ஏனென்றால் பிராக்டிக்கலாக இந்த சிக்கல்களை நம்ம பார்க்குறோம். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். மக்காவில் டாய்லெட் ஃபெசிலிட்டி என்பது மிக கஷ்டமான ஒன்று. ஏனென்றால் அது பாறைகள் நிறைந்த இடம். பாறையை குடஞ்சி தான் கீழே டாய்லெட் வச்சிருக்கிறாங்க. மதினால் அப்படி இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தயவு செய்து இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இது மாதிரியான பிரச்சனையில் இருப்பவர்கள் கொஞ்சம் உஷாராக கவனமாக செல்லுங்கள். நடுவில் வெளியே வந்துட்டு உள்ள போக முடியாது, இது உண்மை. வேற வழியே இல்லை. நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா வெளியே சல்லா போட்டு தொழுதுருங்க. சரிங்களா? இதை தவிர வேற வழி இல்லை.